இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டேட்டு. எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க டோட்டலாக. நான் கடைசியாக பார்க்கக்குள்ள வந்து டிவிகே வந்து 109 இடமும், டிஎம்கே வந்து 68 இடமும், ஏடிஎம்கே வந்து 56 இடமும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து தன்னாச்சே ஒரு ஆட்சி அமைக்கிறோன்னா 118 வந்து ஜெயிச்சிருந்தா தன்னாச்சே வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். இப்போ வந்து 109 தான் இருக்கு. இன்னும் ஒரு 9 சீட்டு வேணும். வந்து டிஎம்கே கூட கூட்டு சேருவாங்கன்னா அவங்க தான் நமக்கு வந்து எதிரி கட்சி. டிவிகேக்கு வந்து போட்டியே யார் யாருக்குன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்குன்றது தான் அந்த ஒரு பிரச்சார களத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே 109 இடமும் இருக்கு, டிஎம்கே வந்து 68 இடத்துல இருக்கு, ஏடிஎம்கே வந்து 56 இடத்துல இருக்கு. இப்போ வந்து டிவிக்கே வந்து ஒரு ஆட்சி இது பண்ணணும்னா ஒரு 118 இடம் வேணும், கம்பல்சரி வேணும். அப்படின்னக்குள்ள ஏடிஎம்கே பக்கம் தான் போய் ஆகணும். இப்போ ஏடிஎம்கே இருந்து ஒரு 9 சீட்டு கிடைச்சிச்சுன்னா ஆட்சி அமைச்சிடும். ஆனால் நான் காலிலேருந்து பார்த்தேன். காலையில் வந்து பார்க்க கூட எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து காலையில் பார்க்கக்குள்ள என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தாக்கா ஸ்டார்டிங் தபால் ஓட்டில் என்னக்குள்ள ஒரு 57 ஓட்டு வந்து 57 ஓட்டு 75 ஓட்டு சொல்ல போனா 75 ஓட்டு டிவிகே வந்து முன்னாடி இருந்துச்சு. டிஎம்கே வந்து 25 ஓட்டுல தான் இருந்துச்சு. ஓ, இதுலயே வந்து ஸ்டார்டிங்லயே வந்து டிவிகே வந்து முன்னாடி இருக்குடா அப்படின்ட்டு நான் ஒரு இதுல நினைச்சிட்டு இருந்தேன். டிவிகே ஓகே பரவாயில்ல, டிவிகே வந்து முன்னாடி வந்திருக்கு, ஒரு ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அந்த டைம்ல. தபால் ஓட்டு எண்ணி முடிக்கக்குள்ள பார்த்தாக்க அப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு. டிஎம்கே வந்து முன்னாடி வந்துருச்சுங்க, டிவிகே வந்து பின்னாடி போயிருச்சு. டிஃப்ரெண்ட் 2 மடங்கு டிஃப்ரெண்ட்ல போயிருச்சு. இது 20 தான் இருக்கு, அது வந்து 55 என்னமா இருக்கு. அந்த மாதிரி 1.5 மடங்கு டிஃப்ரெண்ட்ல போய் நிச்சிருக்கு. அப்புறம் ஏடிஎம்கேவும் அவங்களும் லீடுக்கு வந்துட்டாங்க. டிவிகேவும் ஏடிஎம்கேவும் இந்த நீயா நானான்ற மாதிரி அந்த ஒரு இதுல வந்து டிவிகே விஸ் ஏடிஎம்கேன்னு போயிருச்சு. டிஎம்கே வந்து 55 சீட்டு 55 இது அந்த இடத்த வந்து இது பண்ணி அவங்க முன்னாடி தனிச்சு நிக்கிறாங்க. இங்க பார்த்தா டிவிகே ஒரு 25, 20, 27 அந்த மாதிரி இருக்கு. ஏடிஎம்கேவும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து பார்க்கக்குள்ள ஸ்டார்டிங்ல பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வதா ஏடிஎம்கே இருக்கு, 3வதா விஜய் இருக்கிறாரு. என்னடா இது இப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சரி ஓகே. அப்போ வந்து மைண்ட் செட் வந்து என்ன ஆயிடுச்சு, இதுக்கு மேல பார்க்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி எத்தனை பேரும் வந்தீங்கன்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லை லைக் பண்ணுங்க. அதுல தான் எனக்கு தெரியும். சரிங்களா, நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு பார்ப்போம் ரிசல்ட்டில் வந்து என்ன மாற்றம் வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தேன். பார்க்கக்குள்ள அப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிவிகே வந்து முன்னாடி ஏறி வந்துச்சு. அப்போ ஏடிஎம்கே வந்து முன்னாடி இருந்துச்சு, 2வது இடத்துல இருந்துச்சு. டிவிகே வந்து 3வது இடத்துல தான், 3வது பொசிஷன்ல இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே வந்து கொஞ்சமாக ஒரு 2 சீட்டு ஒரு 3 சீட்டு அப்படின்ற மாதிரி நெருங்கிச்சு. கிட்ட நெருங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படி ஏடிஎம்கே பக்கம் டிவிகே வந்து நெருங்கிச்சு. அதுக்கப்புறம் 2 ஈக்குவலாக நிற்கிற மாதிரி இது அப்படின்ற மாதிரி 2த்துக்கும் இதாக இருந்துச்சு. டிஎம்கே வந்து ஒரு 55ல வந்து முன்னாடி இருக்கு, ஸ்டார்டிங்ல இருக்கு. இது வந்து 30, 37 அந்த மாதிரி இருக்கு. ஏடிஎம்கேவும் டிவிகேவும் அந்த ஸ்டேஜில் இருக்கு. 2ம் ஈக்குவல் பாயிண்ட்ல ஒரு முன்ன பின்ன இருக்கு 2மே. கொஞ்ச நேரம் ஆக அப்புறம் வந்து டிவிகே வந்து 2வது பொசிஷனுக்கு வந்துச்சுங்க. 2வது பொசிஷனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே டிவிகே விஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அதுலயும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் பார்த்தாக்க டிஎம்கே வந்து மாற்றம் எதுவுமே மாறல. ஆனா டிவிகே விஸ் ஏடிஎம்கே இது 2 மட்டும் வந்து முன்ன பின்ன மாறி வந்துட்டு இருந்துச்சு. அப்பயே
ஒரு 30க்கு மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 30, 32 அந்த மாதிரி 35, 40 அந்த மாதிரி டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துருச்சு. டிஎம்கே பார்த்தாக்க மாற்றம் எதுவும் மாறல. 55, 54 அந்த ரேஞ்சில் அப்படியே நிற்கிது. எல்லா இதில் பார்த்துட்டு இருந்தேன், செட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கக்குள்ள மாறி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறம் டிவிகே விஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்து மாறிச்சு. அதாவது அவர் சொன்ன மாதிரி இங்கே 2 பேத்துக்கு வந்துட்டு தான் போட்டி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேத்துக்கு வந்துட்டாங்க. டிஎம்கே விஸ் டிவிகேன்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தால் அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டிவிகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து போனதான் அது அப்போ வந்து போய் மேலே இதாகி கரெக்டாக ஒரு 100, 107 அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து 107 வந்து நிச்சிச்சு. அப்புறம் டிஎம்கே விசிட் ஏடிஎம்கேன்ற மாதிரி மாறி ஒன்று டிஎம்கே இறங்கினா இல்லை ஏடிஎம்கே வந்து ஏறிச்சு. ஏடிஎம்கே இறங்கினா டிஎம்கே ஏறிச்சு. அப்புறம் டிவிகே மட்டும் மேலேயே நிச்சிட்டு இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்க்கக்குள்ள டிவிகே வந்து ஒரு 109 இடத்தையும், டிஎம்கே வந்து 68 இடத்தையும், ஏடிஎம்கே வந்து 56 இடத்தையும் பிடிச்சிருக்கு. இப்போ ஆட்சி அமைக்கணும்னா எப்படி பார்த்தாலுமே 118 தொகுதி வேணுன்றாங்க. 118 எம்எல்ஏகள் வேணும். இப்போ வந்து டிஎம்கே கூட சேருவாங்கன்னா டிஎம்கே கூட சேர மாட்டாங்க, கம்பல்சரி சேர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. டிஎம்கே கூட அவங்க சேர மாட்டாங்க. ஏடிஎம்கே கூட சேர்ந்தா ஒரு 109 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னொரு 9 தொகுதி இருந்தால் வைக்கலாம். அப்படின்னா ஏடிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து சேர மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம், எல்லாத்துக்கும் தெரியும். ஏடிஎம்கே வந்து சேர மாட்டாங்க. இப்போ வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் சேர மாட்டாங்க. அதனால் டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கே இவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அமைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதில் வேறு எதனா வழி இருக்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு குறைஞ்ச காலத்தில் ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு புது கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய காசும் அங்கங்கே நிறைய இடத்துல கொடுத்தாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல கொடுத்தாங்க, மக்கள் வாங்கினாங்க. அது ஏன்னா உண்மை தான். இருந்தாலும் உண்மை நேர்மை ஜெயிச்சதுன்ற மாதிரி டிவிகே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மற்ற கட்சி ஆட்கள் எல்லா கட்சி ஆட்களும் கொடுத்துருப்பாங்கன்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க டிவிகேவும். அவங்க கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது, சொல்கிறேன். கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம்.